ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் ஷீட்டு, அதாவது 20 காயின் உள்ள காயின் ஷீட்டோட கமமரேட்டிவ் காயின்ஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காயினை காமிக்கிறேன் பாருங்கள். ₹1 ₹2லேயே வந்துட்டு மொத்தம் 3 டைப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ₹5 ஒரு டைப் ILO. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 காயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயினை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூத் இயர். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாத் மின்ட் வந்து ரொம்ப 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 ரேரு, அது கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து ஃபுல்லாக கல்கட்டா மின்ட்டு. கல்கட்டா மின்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கேர் ஃப்ரெண்ட்ஸ். காயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் 4 காயின் சரிங்களா. காயின் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸில் வந்து சுபாஷில் வந்து ஹைட்ராபாத் மின்ட்டு 4மே ஹைட்ராபாத் மின்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் ஹைட்ராபாத் மின்ட் வந்து ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின் சரிங்களா. ஒரு காயின் மட்டும் நீங்கள் தனியாக வெளியில் வாங்கினீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருந்தால் இந்த மாதிரி கண்டிஷனுக்கெலாம் வந்து உங்களால் வந்து ₹100 குறையெல்லாம் வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஒரு காயின் வாங்குறதுக்கும் 10 காயின் 20 காயின் வாங்குறதுக்கும் ஒரு லாட்டாக வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு. அதே மாதிரி காயின் கண்டிஷனை பொறுத்தும் ரேட் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 4மே வந்து உங்களுக்கு ஹைட்ராபாத் மின்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூர் காயின் உங்களுக்கே தெரியும், அது வந்து சிங்கிள் மின்ட்டு. இது 4மே வந்து சிங்கிள் மின்ட் காயின் தான் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்ரி எக்ஸ்போவில் வந்து இது வந்து மும்பை மின்ட் வரும். பொதுவாகவே அக்ரி எக்ஸ்போ வந்து ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ILOவில் வந்து நொய்டா மின்ட்டும் ஸ்கேரிங்கில் தான் இருக்குது, ஹைட்ராபாத் மின்ட்டும் ஸ்கேரிங்கில் தான் இருக்குது. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கலில் கமமரேட்டிவ் காயின்லாம் வந்து ரேட் கூட்டிகிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 காயின், ₹1 4, ₹2 மொத்தம் 6 இது வரும். அதாவது 3 செட்டு சரிங்களா. 3 12. அதுக்கப்புறம் வந்துட்டு ILOவில் ஒரு 4. ஸோ மொத்தமாக வந்து டோட்டலாக 20 காயினுடைய ஷீட்டு. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஷீட்டை நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அதே மாதிரி என்னோடய உழைப்பு, இந்த காயின் ஹோல்டரு, இந்த பின்னு, என்னோடய உழைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். என்னென்னா இந்த ஷீட்டை அப்படியே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி வச்சா மட்டும் போதும். ஏன்னா உங்களுக்கு வேறு எந்த உழைப்புமே உங்களுக்கு இதில் தேவையே கிடையாது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நீட்டாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ஒரு ஷீட் வந்து ₹1500. அதில் வந்து ஷிப்பிங் வந்து ₹100 வரும் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் செட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து எதுவுமே கிடைக்காதுன்னு கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம வந்து மெனக்கிடணும். இல்லைனா இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம வாங்கி ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ இந்த லாட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காயின் ஷீட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதேமாதிரி காயின் ஹோல்டரும் ஃப்ரீ தான், என்னோடய உழைப்பும் ஃப்ரீ தான். இதில் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து காயின் நான் வாங்கின ரேட்டை விட ₹10 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிறதான், லாட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காயின் விலை வந்து கம்மியாக கிடைக்கும். பட் நான் வந்து லாட்டாலாம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை சொல்லிடுறேன். நான் வாங்கினது வந்து 10 காயின் 20 காயின் அந்த மாதிரி வாங்கும் போது எனக்கு ரேட்டு வந்து ஹையாக தான் வந்தது. அதுலேயும் காப்பர் நிக்கல் கமமரேட்டிவ் காயின் உங்களுக்கே தெரியும். காயின் பார்த்திங்களா எப்படி நல்லா இருக்குன்னு குவாலிட்டியாக. ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் ரேட்டு வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு நீங்கள் சப்போஸ் காயின் ஹோல்டர் போடாமல் சும்மா லாட்டாக வந்து எல்லா காயினும் கலந்து கிடக்கும். அந்த மாதிரினா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும், நல்லாவே கம்மியாக கிடைக்கும். பட் இந்த மாதிரி சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை ஹோல்டர் போட்டு அதுக்கப்புறம் அது காயின் ஷீட்டில் போட்டு இந்த மாதிரி 1000 வேலைகள் நம்ம பண்ணும் போது அதனுடைய வேல்யூ வந்து இது வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது ரேட் கூட தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதனால் அதே மாதிரி கமெண்ட்டும் வந்து இது தேவையில்லை, இதெல்லாம் ஒரு அப்படின்லாம் நிறைய பேர் ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்லலை, அந்த மாதிரிலாம் கமெண்ட்டை வந்து தயவுசெய்து தவிர்த்துருங்க. அவங்கவுங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டயத்தில் இது முக்கியமாக அது முக்கியம். என்னோடய வேலையே இது தான். ஸோ நான் வந்து யார் வேலையும் நான் குறை சொல்ல விரும்பலை. என் வேலையும் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க தப்பாக சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.